விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான முத்தழகு சீரியல் மூலயமா மக்களிடையே ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் சோபனா அவர்கள். முத்தழகு அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. நிறைய இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பாங்க, நான் எங்கே போனாலும் முத்தழகு முத்தழகுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் மக்கள்லாம் என்கிட்ட வந்து பேசக்குள்ளே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அந்த அளவுக்கு எனக்கு ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தாங்க நடந்திருக்கு. ஆமாங்க, இதை வந்து போஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு கொஞ்சம் நாளாக நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் மற்றவங்க என்ன நினச்சா என்ன, எனக்கு வந்து இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், நான் அதை வந்து வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அதை தான் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அம்மா வந்து ஒரு சிங்கிள் மதர், எந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் அப்படின்னு தெரியும். ஒரு சொந்தக்காரவங்க வீட்டில் கூட நாங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வேண்டாத மனுஷங்களாக தான் இருந்தோம், ஒரு கெஸ்ட் மாதிரி தான் இருந்தோம். பட் ஆனால் இப்போது என்னுடைய உழைப்பில் யாருடைய ஒரு துளி காசு கூட இல்லாமல் முழுசாக என்னுடைய உழைப்பில் நான் இந்த வீடை வாங்கியிருக்கேன்னு சொல்லக்குள்ளேயே எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஏராளம், அதற்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரசிகர்கள் எல்லோருமே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் நீங்கள் அதிகமான ஒரு பிளேசஸ்க்கு நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.